ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்னைக்கு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான். இந்த வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆனதுலேருந்தே ஹோம் டூர் போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுலேயும் மெயினாக கிச்சன் டூர். இது வந்து ரெண்டல் ஹவுஸா? சரி, ஓகே, நம்ம ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீடியோ போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2 டேஸ்க்கு முன்னாடி கேட்டேன், ஓகே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு என்னோட ஹோம் டூர் வீடியோ தான் இது. எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக இதுதான் எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட். இது எப்படின்னா, முன்னாடி மெயின் இருக்கும், ஸ்டெப்ஸ் ஏறி இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா பின்னாடி சைடில் வந்து எங்கள் வீட்டுக்கு உள்ளே போகணும். இது வந்து ஃப்ரண்ட் வியூவு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்க இந்த இது பிளான்ட் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் அதில் ஒன்று ஃப்ரீயாக இருந்ததுல தான் இந்த புதினா வச்சேன். அது அப்படியே அழகாக சூப்பராக வந்திருக்கு. இது வந்து வீட்டோட பேக் சைடு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சைடில் வரும். பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலை தான், ஃபுல்லாக அந்த அந்தமானே மலை தான். ரோடு வீடு எல்லாமே கட்டியிருக்காங்க. அங்கே வரையும் தெரியும் உங்களுக்கு, அது ஃபுல்லாக வீடு தான், அங்கே வரையும் இருக்கும். இது கீழே ரோடு. இதை சுற்றி ஆனால் பார்க்க வியூ செம்ம சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இப்போ வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே கிச்சன் தான் இருக்கும் எங்களுக்கு. இது வீடே அப்படிதான். முன்னாடி டோர் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு கிச்சனு, அதுக்கப்புறம் ஹால், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெட்ரூம். வீடு சின்னது தான். 3 பேருக்கு எதுக்கு ரொம்ப பெருசாக? நாங்கள் இதுக்கு முன்னாடி புனியதாபாத்தில் இருந்த வீடு வந்து 2 பெட்ரூமு 2 ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம். பெருசாக அந்த வீட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது இந்த வீடு சூப்பராக எனக்கு மாட்டுச்சு. அதுலேயும் மெயினாக கிச்சன் தான். நிறைய பேர் கிச்சன் சூப்பராக இருக்குது, கிச்சன் டூர் போடுங்க நீங்கள். நான் என்கிட்ட இருக்க பொருளை வச்சு என்னால் எவ்வளோ அழகாக கிச்சன் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்க சின்ன சின்ன பொருள் வச்சே பண்ணிட்டேன். அனாவசியமா எதுவுமே அன்வான்டா செலவு பண்ணி அப்படியே காஸ்ட்லியா வாங்கி அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் போறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம அங்க இருந்து இங்க கொண்டு வர திங்ஸுக்கு நம்ம இங்க வந்தே புதுசா வாங்கிட்டு போயிடலாம். அந்த அளவு நாங்க அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணோம். ஸோ இருக்கதை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ அழகா கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணிக்கலாம். என் டீமே இப்போ இருக்கதை வச்சுதான் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா முன்னாடி சிங்க் இருக்கும். சிங்க்குக்கு பக்கத்துலேயே இந்த பிளேட் ரேக் வச்சு அழகா பிளேட் எல்லாமே லைனா அடுக்கிருப்பேன். இந்த ட்ரே வந்து நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ற ட்ரே. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆனதப்போ புதுசா வாங்கின ட்ரே தான் இது. இதை வச்சு இதுல சொம்பு, இந்த டம்ளர் இதெல்லாம் கவுத்து போட யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கரண்டிலாம் போடுறதுக்கு இது சாப்பிங் போர்டு. இந்த சைடு அப்படியே முடிஞ்சிடும். இப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோட ஃபேவரட். இந்த அடுப்பு வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கீழே இருக்க மாதிரி இருக்குமா, அப்படியே இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இப்படி சமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால எனக்கு இந்த பிளேஸ் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் இப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கோயம்புத்தூர்ல யூஸ் பண்ணது தான். இந்த ஸ்டாண்டு இது எல்லாமே நான் கோயம்புத்தூர்ல யூஸ் பண்ணது தான். இங்கே வந்து நான் எதுவுமே புதுசாக வாங்கலை. இந்த கிளாஸ் கூட நான் அங்கே வந்து இப்படிதான் இதே மாதிரி ஸ்டைலில் தான் வச்சுருப்பேன். அதே தான் இங்கேயும் இது பண்ணுறேன். இங்கே வந்து நான் காசு போட்டு வாங்கின ஒன்றுனா இந்த ரேக் மட்டும்தான், இந்த செல்ஃப் மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா இது எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த பாக்ஸ்ல நான் கீழே வைக்கிறப்போ லோகி இழுத்து போட்டு எல்லாத்தையும் கீழே இது பண்ணிடுறானா, அதனால இதெல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு மட்டும் எனக்கு மெயினா ரேக் தேவைப்பட்டுச்சு. இங்க வீட்டுல செல்ஃபே இல்லை. அதனால ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த ரேக் நான் மாட்டினேன். ஆல்ரெடி கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க எப்படி ரெண்டல் ஹவுஸ்ல ஹோல் போடலாம், அடுத்தடுத்து வரவங்க போட்டா எப்படி ஆகும். நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை பண்ணேன். ஆக்சுவலா அதுல 2 கிளாம்ப் மட்டும் தான் மேல கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து இதே கம்ஃபர்ட்டே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 2 வாங்கி இங்க ஒண்ணு அப்புறம் இங்க ஒண்ணு சென்டரா அடிச்சு இதை பர்ஃபெக்டா மாட்டியாச்சு. அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் 1.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே வந்து ஆஃபர்ல மீஷோல வாங்கினது தான். இதெல்லாம் தூக்கி போட எனக்கு மனசு வரல. இருக்க வரைக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு அதையே கிளீன் பண்ணிட்டு அதுலயே இந்த பருப்பு எல்லாம் கொட்டி வச்சுட்டு இதை அழகா அரேஞ்ச் பண்ணிட்டேன். வேற பெருசா எதுவும் பண்ணல. இப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் மசாலா பவுடரு, உப்பு, அப்புறம் இங்க வந்து கரண்ட் அடுப்பு வச்சிருக்கேன். இந்த கரண்ட் அடுப்பு தான் இங்க அந்தமான் வந்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுத்தது. இதை வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்னோட கிச்சன். ரொம்ப சிம்பிளா இருக்கதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கீழே எல்லாமே கிரைண்டரு, மிக்சி, அப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸு, அது வந்து அந்த வெங்காயம் போடுற கூட, இவ்வளோதான் இருக்கதை வச்சு அழகா பண்ணிட்டேன். இவ்வளோதான் என்னோட கிச்சன் டூரு. இதை தவிர வேற என்கிட்ட ஸ்பெஷலா எதுவும் இல்லை. இதுக்கடுத்து நான் வாங்குற மாதிரி இருக்கு, இல்லை ஏதோ ஒன்று புதுசா பண்றேன்னா கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே இது வழியா உள்ள போனோம் அப்படின்னா ஒரு குட்டி ஹால்.
போதும் எங்க 3 பேருக்கு இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா கரெக்டா இருக்கு. ரொம்ப பெரிய வீடு தான் அப்படி நல்லா இருக்கும் அப்படிலாம் இல்லை. சின்ன வீட்டுல இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாவும் வாழலாம். இதுல மெயினா இப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த வியூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த விண்டோ ஓபன் பண்ணேன் அப்படின்னாலே ஃபுல்லா வந்து நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். அப்படியே மழை பெய்யும் போது இந்த விண்டோ ஓரமா அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம நின்று பாக்குறோம் அப்படின்னா அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். காலைல எழுந்தோடனே இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு நின்னோனாலும் அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். அப்புறம் இது வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம். அப்படியே உள்ள வந்தோம்னா லெஃப்ட் சைடு வந்து இது வந்து இவங்க இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து டைனிங் ஹாலா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. இது வந்து ஒரு வீடை 2ஆ செப்பரேட் பண்ணி இந்த சைடு வாடகை விட்டுருக்காங்க, அந்த சைடு ஓனர் இருக்காங்க. இது வந்து டைனிங் ஹாலா இருந்ததை இப்போ ஹாலா மாத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த திங்ஸ் தான். இந்த இரும்பு பாக்ஸ் நான் ஆல்ரெடி அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் வரும்போதே போட்டிருப்பேன். அந்த இரும்பு பாக்ஸ், அந்த ட்ரம்மு, இது வந்து அந்த பாக்ஸ்ல ஒன்று வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே எங்களோட சூட்கேஸ் எல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நமக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதனால அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த டேபிள் வந்து இங்க ஓனரே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. இந்த ஸ்டாண்ட் வந்து நான் எடுத்துட்டு வந்தேன் கோயம்புத்தூர்ல இருந்த வந்து 2 வச்சிருந்தேன், 1 எடுத்துட்டு வந்தேன். 1 மட்டும் அடிச்சுட்டு இதுக்கும் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணோம். இது மாட்டிட்டு மெயினாக இது மாட்டிட்டு அந்த இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆணி மாட்டியிருப்பேன். அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணியிருக்கேன். இது அவ்வளோதான். கிச்சனுக்குள்ளேருந்து நேராக வந்தால் ஹாலு, இங்கே போனால் ரூமு. வாங்க. ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறது வந்து என்னோட ஃப்ரெண்டு தர்ஷினி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே என்னோட பையனையும் அவங்களோட பொண்ணையும் அழகாக செட்டில் பண்ணி தூங்க வச்சுட்டு தான் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து, ஆனால் சவுண்டு கேட்டு எழுந்துட்டாங்க. இதுதான் ரூமு. இந்த பெட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு. அந்த வீட்டுல இருந்தப்போ நீளமா ஒரு கட்டில் வச்சிருந்தாங்க. அந்த கட்டில் அளவுக்கு இந்த பெட் செஞ்சோம். சரி நம்ம அங்கதானே இருக்க போறோம் அப்படின்னு அங்கிருந்து ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெட் இந்த கட்டிலுக்கு செட் ஆகாம இருக்கு. இது கட் பண்ணி மாத்தி இது பண்ணிக்கலான்ட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ரூமு. இது வந்து இவங்களே வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோர் இல்லை, டோர் இல்லாமல் ஒரு கபோர்டு. இதில் ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பாதி திங்ஸ் வந்து இன்னும் அந்த பெட்டிலே தான் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் வைக்க நமக்கு இடம் பத்தாது, நாங்கள் வச்சாச்சு. இது பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூமு. இந்த டேபிள் அவங்க தான் கொடுத்தாங்க. 2 டேபிள் கொடுத்துருக்காங்க, கட்டில் அவங்க தான் கொடுத்தாங்க. அப்புறம் டிவி நாங்கள் வந்து தான் மாட்டினோம். அப்புறம் மெயின் ஹாலில் மாதிரியே இங்கேயும் ஒரு வியூ இருக்கும். பெட்ரூம்ல இந்த ஸ்க்ரீன் விளக்கணும் அப்படின்னா அதே வியூ இந்த சைடு இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மாதிரி நிம்மதியா, ஒரு மாதிரி அமைதியா, அந்த மாதிரி இந்த வீடு எனக்கு அமைஞ்சிருக்கு. அந்தமான் வந்ததுலேருந்தே அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம ஒரு மாதிரி ரொம்ப அமைதியான இடமா இருக்கு. சரி, ஓகே, அவ்வளோதான். இவ்வளோதான் என்னோட இப்போ நாங்கள் இருக்க வீடு. கிச்சன், ஒரு சின்ன ஹால், ஒரு சின்ன பெட்ரூம், அவ்வளோதான். அட்டாச்சு பாத்ரூம். இது மட்டும்தான் எங்களோட வீடு. பெருசா பெரிய வீடுலாம் கிடையாது. இதுதான் எங்களோட சின்ன அந்தமான்ல இருக்க அழகான வீடு. ஒரு 2-3 வருஷம் தான் இங்க இருப்போம். ஆனா இந்த வீட்டை விட்டு நான் வேற வீடு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி ஐடியா சுத்தமா கிடையாது. வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எவ்வளவு கிளியரா வீடியோ எடுத்து காட்ட முடியுமோ அவ்வளவு கிளியரா காட்டியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் அதே மாதிரி நான் எப்படி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேனோ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு vlogல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.